கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த 2 ஆம்பளை கல்யாணம் பண்ணிடலாமா? ரெண்டு பொம்பளை கல்யாணம் பண்ண மாதிரி நடக்கூட செய்யுது. இப்போ என்ன கேட்கணுமா இல்லையா? யார் கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே ராசியா ஒரே நட்சத்திரமா? ஒரே ராசியா ஒரே நட்சத்திரமா? நான் என்ன ஜோசிக்கிறேன்னா நான் அதுக்குன்னு 10 பேர் 20 பேர் உருவாக்கி வச்சுக்கிறேன். அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுங்க, கேட்டு பார்த்துங்க. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கிடையாது. லக்னம் இருக்குது, பல விதமான கிரிட்டீரியா இருக்குது. அது உள்ள நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ராசி நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சுன்னுக்கிறீங்க. உள்ள லக்னங்குது, லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, லக்னாதிபதிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்லாம் என்ன செக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? பக்கா ஜோசிக்காரங்களை உருவாக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்ககிட்ட போய் கேட்டுங்க. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்னா ஆம்பளையும் பொம்பளையும் கட்டிக்க போகிறீங்க. அதை நான் சொல்லிட்டேன்னு போகிறீங்க. நான் பண்ணேன் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கட்டலான்ட்டுன்னு வச்சு என்ன பண்ணுவான் சார்? தேடி பார்த்தா ஒரே ராசி ஒரே ராசியில் பொம்பளை கிடைக்கல, ஆம்பளை தான் கச்சான்னுவான். இது தேவையா? எனக்கு ஐயாவே வர சொல்லிட்டாருன்னுவான். தேவையா? என்ன பண்ணுங்க இதெல்லாம்? இந்த கேள்வி என்ன பண்ணுங்க, நல்ல ஜாதகம் பார்க்கக்கூடிய சாதகம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்கள் கட்டத்துக்குள்ளே பலவிதமான விஷயங்கள் அது உள்ளது. அதனால் வெளியே பார்த்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.